Hi guys, welcome back to our channel. It's me Village Racers. Guys எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Guys என்னடா இவன் 1 இயரா வீடியோவே போடல, இப்போதான் திடீர்னு வரான்னு பார்க்காதீங்க. எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருந்ததுனால என்னால் வீடியோ வந்து போட முடியல. இனிமேல் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கேன். சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒழுங்கு எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. இனிமேல் கம்பேக் தரணும்னு பார்க்குறேன் கைஸ். 2026 கம்பேக் தரணும்னு நான் பார்க்குறேன். அதுக்கு எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்று தான், உங்களோட அன்பிரேக்கபிள் சப்போர்ட் மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுக்கப்புறம் ரெகுலராக நான் போடணுன்னு தான் ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எது குறைகள் நிறைகள் எது இருந்தாலுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிக்கல எது பிடிச்சிருக்கு எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அதிகமாகவும் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நான் அவாய்ட் பண்ணவும் ட்ரை பண்ணுவேன். ஸோ இதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. இன்றைக்கி என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என் பைக்குக்கு இன்றைக்கி வந்து இவளுக்கு வந்து பிறந்த நாளுங்க. அதனால் வந்து ஞாபகம் வந்துச்சு, பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. நம்ம அழகாக கேமராலாம் வாங்கி அழகாக விளாக்லாம் பண்ணி கூட இவ்வளோ ஜாலியாக இருந்த மூமெண்ட்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி சும்மா நான் வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கிட்டேன். இன்றைக்கி ஒரு விளாக் எடுத்து நம்ம பழைய மாதிரி யூடியூப்பில் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டில் நான் இறங்கிட்டேன். எனக்கு தேவையானதெல்லாம் உங்களோட சப்போர்ட் மட்டும்தான், வேறு எதுவுமே நான் உங்கள்கிட்ட நான் கேட்கல. நல்ல ஒரு ஆடியன்ஸை நான் வந்து கெயின் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். பட் அதுக்கு நீங்களும் கொஞ்சம் மனசு வைங்க, அப்போ தான் என்னால் ஒரு லெவலுக்கு வந்து என்னால் வந்து இருக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி என்னால் ஒரு வீடியோவும் எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு லைக் போட்டிங்கன்னா ஒரு மோட்டிவேஷன்ற மாதிரி என்னோட கான்செப்ட்டு. என்ன இது அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க கைஸ். வேறு யார்ட்டையும் நான் கேட்கல, ஏன்னா உரிமையோட உங்ககிட்ட மட்டும்தான் என்னால் கேட்க முடியும், வேறு யார்ட்டையும் என்னால் கேட்க முடியாது. நக்கு செத்த பையில. அதனால தான் கேட்குறேன். மனசு விட்டு பேசணும் கைஸ். உங்ககிட்ட நிறையாவே பேசணும். நிறைய இன்சிடெண்ட்லாம் நான் வந்து 1 இயராக வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன். 2025 26 வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தேன். சரி ஃபெப்ரவரிலேருந்து கொஞ்சம் லைஃப் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இறங்கிட்டேன் கைஸ். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அதுவும் இன்றைக்கி ஏன் இந்த ஒரு விளாக்னு பார்த்தீங்கன்னா, என் செல்லத்துக்கு இன்றைக்கி வந்து 6th பர்த்டே கைஸ், 6வது பிறந்த நாள். முக்கியமாக வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இவ என்னை எங்கேயுமே கைவிட்டது கிடையாது. அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு சோல் கனெக்டட் பர்சன் பார்த்தீங்கன்னா அது இவ தான். நான் வந்து பீப்புள்ஸை கூட நான் வந்து அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணது கிடையாது. ஆனால் இவன் என்னை வந்து நான் இவன் மேலே வச்ச நம்பிக்கைக்கு எனக்கு எங்கேயுமே சொல்கிறேன், என்னை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டினதில்லை, ஒரு இடத்துல அசிங்கப்படுத்தினதில்லை, எதுவுமே கிடையாது கைஸ். இவகிட்டேருந்து ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும்தான் நடந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போன வருஷம் ஃபெப்ரவரி மந்த் வந்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது யாருக்குமே தெரியாது. அது இவளால் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நானே என் ஃப்ரெண்டு 3 பேரும் போயிட்டு இருக்கும்போது டாகு குறுக்கால வந்துருச்சு கைஸ். சண்டை போட்டு 2 டாகு சண்டை போட்டு வந்து குறுக்கால வந்துச்சு. இந்த கௌசிக் கொண்டா அப்போ வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் கீழே விழுந்துட்டோம். அது மட்டும்தான் இவகிட்ட நான் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணது. மற்றபடி இவன் என்னை எங்கேயுமே கைவிட்டது கிடையாது, எதுவும் பண்ணது கிடையாது. அவ்வளோ ஒரு இதுவாக பார்த்துக்கிட்டா என்ன. நான் 100% லவ் இவளுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன், இன்னும் யாருக்குமே நான் தரல. ஹியூமன்ஸ்க்கே அவ்வளோ தரல, நான் இவளுக்கு கொடுத்து வச்சுருக்கேன். நான் இவளை வந்து ஒரு மெஷினாக பார்க்கவே கிடையாது. என்னோடய ஒரு லைஃப் பார்ட்டாக தான் இவளை பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாருக்குமே பைக்குனாவே ரொம்ப பிடிக்கும். யார் என்ன பைக் வச்சுருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இவளை வாங்கி 6 இயர்ஸ் ஆகுது கைஸ். ஆனால் எனக்கு வந்து இவளை வந்து 6 இயர்ஸ் ஆன மாதிரியே ஒரு இல்லை. ஏதோ நேற்று டெலிவரி எடுத்து இன்றைக்கி ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நல்ல பொண்ணு கைஸ். வேறு மாதிரி இவளை பற்றி பேசணுன்னா ஆனால் விடிய பேசுவேன். சில பேர்லாம் கேட்பாங்க, என் ரிலேட்டிவ்ஸ்லேயே கேட்பாங்க, என்ன பைக்குன்னு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு.
நான் இதை அவ்வளோ சீக்கிரம் யார் கையிலையும் கொடுத்ததும் கிடையாது. நான் மட்டும் தான் ஓட்டு. ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மட்டும்தான் மற்றவங்க வந்து என்கிட்ட கேட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அதுவும் என்கிட்ட வேறு பைக் இருந்தால் அந்த பைக்கை கொடுத்துருவேன். இதை நான் அவ்வளோ சீக்கிரம் யார் கையிலுமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து என்னோடய ஹேண்டிலுக்கு பழகின வைவை, ஓகேவா? அதனால் இவளை நான் யாருக்கும் எப்போவுமே விட்டு தர மாட்டேன். அது எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வந்தாலுமே. இவ பக்காவாக இருப்பாங்க கைஸ் இவ. ஆனால் இவளுக்கு நான் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் பணம் இல்லை, அவ்வளோதான். ஓப்பனாக சொல்லணும்னா சாவு சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. இவனுக்கு மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. எல்லாமே பெயிண்டிங்லேருந்து இன்ஜின் மாடிஃபிகேஷன் முதல்ல நான் பண்ணணும், இன்ஜின் டியூனிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சரி பார்ப்போம். எல்லாம் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, இவளுக்கான ஒரு சூழ்நிலை கிடச்சிதுன்னா இவள் மாறுவா. இவளை நான் வந்து மாற்றி காட்டுறேன். இவளோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு இவளை நான் மாற்றி காட்டுவேன். 6 வருஷம் ஆன மாதிரியே தெரியல கைஸ். இன்றைக்குமே அந்த பர்ஃபார்மன்ஸுன்றது ட்ராபேக்கே இல்லை. இப்போ அழகாக நான் 80ல் போயிட்டுருக்கேன். நல்ல ஒரு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. வைப்ரேஷன் ஒன்றும் கிடையாது. சூப்பராக இருக்கிறான். பாருங்க, R15 போகுது. இந்த மாதிரி R15 V2 வந்து யாராவது கிடச்சதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். அவன் வாங்க தான் போகிறேன். எனக்கு வந்து லாங் ட்ராவலுக்கு வந்து R15 V2 மட்டும் வேணும். எனக்கு V3 V4 அந்த எந்த மாடலுமே தேவையில்ல. எனக்கு V2 இருந்தால் ஓகே கைஸ். அது மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அது எனக்கு லாங்குக்கு அந்த பைக்கு தான் எனக்கு செட் ஆகும். ஸோ அதனால் நான் கேட்குறேன், யாராவது இருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் கன்ஃபார்ம் வாங்கிக்குவேன் கைஸ். வாங்குகிற நோக்கத்தோடு தான் கேட்குறேன். கன்ஃபார்ம் வாங்கிப்பேன். எனக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் இன்ஜின் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தால் ஓகே தான் கைஸ். வேறு எதுவுமே நான் கேட்கல. சாம்பார் ஆப் எனக்கு எங்கேயும் அதிகமாக ஸ்க்ராச்சஸ் இருந்தால் ஓகே. பட் ஆனால் உடஞ்சிருந்ததுன்னா எனக்கு நான் வாங்க மாட்டேன் கைஸ். ஓப்பனாகவே சொல்லிடுறேன். எனக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ஜின் ஆவரேஜ் கண்டிஷனில் இருந்தாலே போதும். ரொம்ப நான் எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணலை. ஏன்னா அது வந்து 2018 வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ப்ரொடக்ஷனை, ஓகேவா? அதனால் நான் வந்து ரொம்பவும் அதை வந்து எக்ஸ்பெக்டேஷனோட நமக்கு இன்ஜின்னா நேற்று எடுத்த மாதிரி இன்றைக்கி எடுத்த மாதிரி ஷோரூமில் இருக்கிற குவாலிட்டிக்கு வேணும்னா அதெல்லாம் கிடைக்காது, எனக்கே தெரியும். நக்கு செத்த பையில. 2018 மாடல்னால கொஞ்சம் ஓகே, ஆவரேஜாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் ரொம்ப அடி வாங்கியிருந்தால் எனக்கு செட் ஆகாது. அதுபோல் வந்து பாடி கிட் வந்து ஓரளவுக்கு ஸ்க்ராச்சஸ்ஸு அந்த மாதிரி இருந்தால் கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா அதை வந்து அதுக்கப்புறம் பெயிண்டிங்கோ இல்லை ஸ்டிக்கரிங்கோ பார்த்து கவர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உடஞ்சிருந்தது அந்த மாதிரி இருந்தால் எனக்கு செட் ஆகாது கைஸ். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். என்னோட ரொம்ப நாள் கழிச்சு விளாக் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இன்னும் பாதி பேருக்கு தெரியாது. இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே நான் வந்து விளாக் பண்ணுவேன்றதே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் 1 இயராக தான் இப்போ இதாக இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் வந்து ஆக்டிவாகவே இருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் ஃபுல்லாக யூடியூப்பில் தான் ஆக்டிவாக இருந்தேன். அப்போ கொஞ்சம் வீடியோ போட்டுருந்தேன், அதில் ஆக்டிவாக இருந்தேன். வீடியோ போடாதனால இன்ஸ்டாகிராம் சைடு போயிட்டேன் கைஸ். அங்கே போயிட்டு சும்மா என்ன பண்ணுவோம், நம்மள மாதிரி பசங்களாம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள், போய் ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருப்போம். அதே தான் நானும் பண்ணிட்டேன். 1 இயர் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். யூடியூப்பில் போடுறது இல்லை. இன்ஸ்டாகிராமில் போடுறதுனால அதில் அது கொஞ்சம் இதாக இருக்குது கைஸ். எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா, அவங்க சும்மா ஒரு லைக் போடுறாங்க, அது சும்மா பார்த்துட்டு அப்படியே இருக்கிறேன். யூடியூப் பக்கமே வர்றது கிடையாது. இனிமேல் நான் வரணுன்னு தான் ஆசைப்பட்றேன். இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துக்குங்க. யூடியூப்லேயும் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுறேன். உங்களோட சப்ஸ்கிரைப் தான் எனக்கு வந்து முக்கியம், ஓகேவா? நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். திரும்ப ஒரு வீடியோ நிறைய நான் போடலாம். அதுக்காக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு படிக்கட்டு மாதிரி கைஸ், ஒரு ஸ்டெப்பு மாதிரி அமையும், ஓகேவா? அதுக்காக மட்டும்தான் நான் கேட்குறேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் பூஸ்ட் ஆகும். பேசுகிறது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுல. ரொம்ப நாள் ஆனதுனால ஒன்றும் முன்ன மாதிரி பேச முடியல. ஃபஸ்ட்டே நான் வந்து ரொம்ப திக்கி தான் பேசுவேன். ஒன்றுமே பேச தெரியாது. அது ஓப்பனாக சொல்லி ஆகணும். பழைய விளாக்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்து பார்த்தேன்னா அது ரொம்ப சிரிப்பேன். நான் அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, இல்லைடா வளரி வச்சுருக்கேன் நீ, அந்த மாதிரி ஃபீலாக இருக்கும் எனக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஆனால் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தெரியல, வாய்ப்பு இருக்குது. டிஃப்ரெண்ட்டு நிறையாவே இருக்கும். ஏன்னா எனக்குமே நிறையா இருக்குது.
அதை தான் சொல்ல வரேன் நான். பழைய விளாக்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பு இருக்கும். எனக்கே நான் வந்து சிரிச்சிட்டேன். நேற்று தான் பார்த்தேன் யூடியூப்பில். சரி இன்னிலேருந்து நம்ம வந்து கம்பேக் வீடியோஸ் ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் நானே இன்றைக்கி பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் எனக்கு பேச தெரியல. கண்டென்ட் நல்லா இருக்குது, பட் எனக்கு பேச தெரியாமல் ஏதோ உளறி வச்சுருக்கேன் பழைய வீடியோஸில். ஓகேங்களா? இனிமேல் நான் வந்து வீடியோஸ் நல்லா தான் போடணுன்னு ஆசைப்பட்றேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு முக்கியம். ஓகேங்களா? உங்களோட சப்போர்ட் மட்டும் எனக்கு கொடுங்க. வீடியோ நான் கொடுக்குறேன். ஓகேவா? டீலில் ஓகேவா? இந்த டீலு ஓகேனா சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் ஓகே சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் கழுவி ஊற்றினாலும் பரவாயில்ல, எனக்கு அவ்வளோ இல்லை. எனக்கு வந்து நான் வீடியோ தாங்க போட போகிறேன் எனக்கு இனிமேல் ரெகுலராக. நீங்கள் சப்போர்ட் தருவீங்க நம்புகிறேன். இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க வீடியோனா, அப்போது சப்போர்ட் தருவீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. நம்பிக்கை வச்சு தான் இறங்குறேன். பார்த்து எதோ பண்ணி விடுங்க. ஓகேங்களா? நானே ரொம்ப நாள் கழிச்சு வரேன் கைஸ். எதாவது அடிச்சு கிடிச்சு துரத்தி விட்றாதீங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆச்சு நான் ஒரு விளாக் எடுத்து போட்டு. லாஸ்ட்டு விளாக் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் விளாக் போனேன். அது மட்டும் தான் போட்டிருப்பேன். அதுவும் பாதி தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அதையும் ஃபுல்ஃபில் பண்ணலை நான். அதுலேருந்து அதுக்கப்புறம் நிறையா விளாக்லாம் நான் பண்ணிட்டேன். நிறையா நான் வந்து வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கைஸ். ஆனால் எனக்கு அதை வந்து எடிட் பண்ணி அதை போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு வராமல் போயிடுச்சு. எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் போயிடுச்சு. பாதி வீடியோலாம் என்கிட்ட இன்னமும் அப்படியே வச்சுருக்கேன் நான் எடிட் பண்ணாமல். அதுக்கப்புறம் நான் ஏற்காடு போன வீடியோஸ் இருக்குது. தேனி போனேன். இங்கேருந்து நம்ம பைக்கில் தேனிலாம் போனோம். தேனி போன விளாக்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் இருக்குது. பழைய வீடியோவாக இருக்குது. 1 இயருக்கு முன்னாடி எடுத்ததாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிங்க. கன்ஃபார்ம் நான் அந்த வீடியோஸ்லாம் இறக்குவேன் கன்ஃபார்ம். ஓகேங்களா? என்கிட்ட எல்லாமே அப்படியே வச்சுருக்கிறேன். எதையுமே டெலீட் பண்ணலை. சரி கைஸ், நான் இதோட விளாகை வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு விளாகில் வந்து பக்காவாக கம்பேக்கோடு தரேன். கன்ஃபார்ம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது வரைக்கும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமில் பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நான் வரேன். பாய். சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.